நேற்று ஒரு முதியவர் என்கிட்ட வந்தார், ஒரு வழக்கு சம்பந்தமாக, பொன்னேரி நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு சம்பந்தமாக வந்தார். ஆகாத முதியவர், 83 வயது, உண்மை சம்பவம். திருமணமே செய்து கொள்ளவில்லை அவர். அவருக்கு நான் சில விஷயம் சொன்னேன், இப்போ பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன், இப்போ கல்யாணம் பண்ணுங்கன்னு. ஒரு சுண்ணா முவாக்கதா விட்டு போன குற்றம் உங்களுக்கு வேணாம், இப்போ கல்யாணம் பண்ணுங்கன்னு. அது வேற விஷயம். தன்னுடைய 7 சகோதர சகோதரியோடு வாழ்ந்திருக்கிறார். திருமணமே முடித்துக் கொள்ளாமல் அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு. திருமணமே முடிச்சிக்காம எல்லாருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. முடிச்சுட்டு இப்போ கொரோனா வந்தது இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப முடியாமல் பேஹோஷ் ஆகிட்டு இருக்காரு. அன்கான்சியஸாக அப்படியே படுத்திருந்திருக்காரு. அன்கான்சியஸாக படுத்திருந்தவரை அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் சும்மா கையில் பேனாவை கொடுத்து கையெழுத்து போட்டு சொத்தை எழுதி வாங்கிட்டானு. அது சம்பந்தமாக வர பணம் பார்த்தீங்களா, என்ன அல்ல சும்மா விடுவான்னு நினைத்தீர்களா? மக்களே, இந்த பொருளாதாரமும் பணமும் அல்லாஹ் லேசில் விட மாட்டான். பிறருக்கு அநீதி இழைத்து, பொய் உரைத்து, அபகரித்து, பிறர் சொத்தில் அநியாயமான முறையில் பிடுங்கி தின்னும் எவனையும் அல்லாஹ் சத்தியமாக விட மாட்டான். உலகில் ஒரு கால் தப்பித்தாலும் மறுமையில் மிகப்பெரிய கேவலத்தை அல்லாஹ் வைப்பான். விளையாட்டு கிடையாது.